9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.5ல் 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஏன்றத டைரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி ஒய்ன்னு இருக்கும். அந்த ஒய் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா a + 1/2 இருக்கணும். ஏன்றத நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி w a less than or equal to 5 இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்ற செட்டும் சரி, bன்ற செட்டும் சரி. c மட்டும் கொஞ்சம் டைரெக்டாக கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, a - b union c is equal to a - b இன்டர்செக்ஷன் a - c. தமிழ் மீடியம் ஏன்ற ஒரு கணம் bன்ற ஒரு கணத்தை கொடுத்துட்டு அதை நம்ம தான் வரையறுக்கணும். cன்றதை டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதை a - b சேர்ப்பு c is equal to a - b வெட்டு a - cன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றா பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏல இருக்கக்கூடிய செட்டை நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கொடுத்துருக்கிறத தான் நான் அப்படியே ரீரைட் பண்ணி எழுதியிருக்கிறேன். இது வரைக்கும் கொஷினில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஏவுடைய வேல்யூ 5 விட கம்மியாக இருக்கணுமா. அப்போ ஸ்டார்டிங் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், டபிள்யூன்றது தான் ஹிண்ட் வேர்ட். டபிள்யூன்னா என்னது, ஹோல் நம்பர், முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0ல் ஆரம்பிக்கணும். 5 போடணுமா போடக்கூடாதுன்னா இந்த ஈக்குவல் டு சிம்பிளை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்போ 0ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் நம்ம போடணும். எதுக்கு போடணும், ஏக்கு போடணும். அந்த ஏவை தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு ஒய் கிடைக்கும். அந்த ஒய்ன்ற எலமெண்ட்ஸ் தான் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவுடையது. எப்படி இப்படி சுற்றி இப்படி இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இப்படி சுற்றி வருது பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஏவுடைய வேல்யூவை நான் என்னென்னு போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு போட போகிறேன். உங்களோட புக்கில் டைரெக்டாக ஆன்சர்ஸ் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. சொல்யூஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸில் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 0வை தூக்கி இதில் தான் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ அப்போது ஒய் இஸ், இப்போதைக்கு ஏவை பற்றி யோசிக்காதீங்க. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி இதில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 0 + 1/2. 0வோட எதை சேர்த்தாலும் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0 கிடையாது, அந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் வரும். ஸோ 1/2 ஒரு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எந்த ஆன்சரு, 1ன்ற ஆன்சரை எழுத போகிறோம். ஸோ அப்போது a is equal to 1, அதே கான்செப்ட் தான். y is equal to இந்த ஏக்கு பதிலாக 1 + 1/2. 1ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2/2. 2வையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1ஐயும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது 2, 3, 4, 5 சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ a is equal to 3ன்றத திரும்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா y is equal to a + 1 அப்படின்னா என்ன வரும், 3 + 1 divided by 2. ஸோ அப்போ 3 + 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 4 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா. நான் a is equal to 2ன்றது சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ இங்கே எழுதுகிறேன், அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை இங்கே எழுதி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை போட்டுக்கலாம். ஸோ அப்போ a is equal to 2னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா y is equal to, இதுக்கு பதிலாக உங்களோட ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா a + 1 முதல்ல தான் ஏவுடைய வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணும். அப்போது 2 + 1/2. இந்த 2வையும் அடிக்கலாமான்னா அடிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ 2 + 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 3/2. ஆக்சுவலாக இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கு அடுத்தது தான் இங்கே வரணும். ஓகேங்களா. ஸோ 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a is equal to 4. ஸோ அப்போ a is equal to 4ன்னா y is equal to, ஃபார்முலா என்னது, ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்குறாங்க, a + 1, ஏக்கு பதிலாக 4 + 1 divided by 2. ஸோ அப்போ 4 + 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 5/2. லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ இருக்குது, ஏக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ a is equal to 5ன்னா y is equal to, நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா 5 + 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 6/2. ஸோ 6/2வை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போது நமக்கு கிடச்சிருக்குது பார்த்தீங்களா இந்த லாஸ்ட் ஆன்சர்ஸு, இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவுடைய வேல்யூ. அப்போ ஆர்டர் பண்ணி எழுதணுன்னா 1/2, 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/2வை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அடுத்தது 2, அடுத்தது 5/2, அடுத்தது 3. ஸோ அப்போது ஏவுடைய வேல்யூவை நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ செட்டு ஏ அவங்க கொடுத்துருக்கிற கணக்குப்படி பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ், ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா 1/2, அடுத்தது 1, அடுத்தது பார்த்திங்கன்னா 3/2, அடுத்தது 2, அடுத்தது 5/2, 3. ஸோ நம்ம எதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்ற செட்டை கண்டுபிடிச்சாச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பீன்ற செட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அகெயின் என்னன்றது இங்கே என்னன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். எது வரைக்கும் சப்ஸ்டியூஷன் பண்ணணும்? 5ஐ விட கம்மியாக. ஏன்னா இந்த இடத்துல என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டூன்னு போடுறது இல்லை. ஸோ அப்போ லெஸர் தேன் 5. எது ஸ்டார்டிங் நம்பரு? டபிள்யூனா என்ன அர்த்தம்? ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 0 1 2 3 4 5 வருமானா வராது. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி இந்த இது தான் நமக்கு முக்கியம். ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறீங்க. எதில்? n வருடத்தில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 வரிசையாக சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. y இஸ் ஈக்குவல் டு 2n-னா என்ன அர்த்தம்னா 2 into n, that is n-உடைய வேல்யூவை போட்டுட்டு -1 தனியாக போடுங்க by 2. நிறைய பேர் இதையும் ஃபஸ்ட்டு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஆன்சர் வரா மாதிரி வரும். ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் 2ஆல் டிவைட் பண்ணும். 2 into 0 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 0ன்றதுனால அதை நீங்கள் விட்டுடலாம். மீதி என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதுங்க. ஸோ -1/2. ஸோ அடுத்தது n-க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 1. ஸோ அப்போது n is equal to 1. நம்ம ஃபார்மேட் என்னது? y is equal to 2n அப்படின்னா 2 into n-க்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு -1 divided by 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1s are 2 -1. புரியுதுங்களா? இதையும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா கான்செப்டே தப்பாக போயிடும். மல்டிப்ளை பண்ணணும், அப்புறமா மீதி இருக்கிறத எடுத்து எழுதுங்க. 2ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இதுதான் செகண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் n-க்கு பதிலாக என்ன போடலாம்? 2ன்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஸோ n is equal to 2. எதில் சப்ஸ்டியூஷன்? y is equal to 2, n-க்கு பதிலாக 2 -1/2. ஸோ அகெயின் என்ன வரும்? நோ கேன்சலிங். ஸோ அப்போ 2 2s are 4 -1/2. 4ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3/2. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா n is equal to 2ன்னு போடும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? n is equal to 3. ஸோ n is equal to 3-ஐ தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். எதில்? y is equal to 2, n-க்கு பதிலாக 3 -1/2. ஸோ 2 3s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 -1/2. ஸோ 6ல் 1 போச்சுன்னா 5/2. கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா கிடையாது. இன்னும் ஒரே ஒரு வேல்யூ தான், அதாவது n is equal to 4-ஐ தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ எதில்? y is equal to 2 into n-க்கு பதிலாக 4 -1/2. ஸோ இந்த 2-ஐ கண்டிப்பாக கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ 2 4s are 8 -1 divided by 2. 8ல் 1 போச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/2. இப்போ நமக்கு கிடைச்ச எல்லா ஆன்சரையும் அக்யூமுலேட் பண்ணி எழுதுனா நமக்கு எதோடைய செட்டு கிடைக்கும்? பியோடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது -1/2, அடுத்தது 1/2, அடுத்தது 3/2, அடுத்தது 5/2, அடுத்தது 7/2. இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா சியோடைய வேல்யூவை டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிருவீங்க. ஸோ இப்போது நான் இது வரைக்கும் தான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. தட் இஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சினா என்ன அர்த்தம்? செட் ப்ராக்கெட்டில் பியையும் சியையும் சேர்த்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்ற செட்டை எடுத்து எழுதுவீங்க, மைனஸ் இந்த கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அந்த ஆன்சரை இங்கே எடுத்து எழுதுவீங்க. மைனஸ்னாலே என்ன அர்த்தம்? காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணிவிட்டு மைனஸுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் ஏ மைனஸ் பி யூனியன் சி. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை மட்டுமே நம்ம ப்ரொசீட் பண்ணணும். தட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. ஏன்ற செட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து எழுதுங்க. மைனஸ் பின்ற செட் எடுத்து எழுதுங்க. மைனஸ்னாலே கேன்சல் பண்ணணும் காமன் டேர்ம்ஸை. அது போக இந்த இடத்துல என்ன இருக்குதோ அதுதான் ஆன்சர். ஸோ சேம் வைஸ் ஏ மைனஸ் சியை கண்டுபிடிப்பீங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? வெட்டுன்னா
இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா இது ஈக்குவேஷன் 2. ஸோ அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டும் செகண்டும் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வரும். ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதலாம், அல்லது 1 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏ கண்டுபிடிக்கிறதையும் பி கண்டுபிடிக்கிறதையும் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ சி ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.